குட் நியூஸ் குட் நியூஸ் குட் நியூஸ். இந்த வாரம் என்ன மாதிரியான குட் நியூஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது, அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஏன் இன்னைக்கு வீக்லி ப்ரெடிக்ஷன் பண்ணல அப்படின்னு கேட்கறவங்களுக்கு ஒரே ஒரு பதில் தான். ஆகஸ்ட் மாசம் எப்படி இருக்க போகுதுன்னு நிறைய ரீடிங்ஸ், ஸ்பிரிச்சுவல் ரீடிங்ஸ் நம்ம பார்த்துட்டோம். பட் அதையும் தாண்டி நாளைக்கு உங்களுக்கு வந்து ஆகஸ்ட் ப்ரெடிக்ஷன் ஃபுல்லாவே வரப்போகுது. ஸோ இன்னைக்கு ஏன் அதையும் போடணும், வீக்லி ப்ரெடிக்ஷனா போடணும் அப்படின்றதுனால தான் ஐ ஹவ் மேட் திஸ் இன் டு தட் குட் நியூஸ் மெசேஜ். ஸோ இந்த குட் நியூஸ் மெசேஜ்ல இந்த ஆகஸ்ட் மாசம் என்ன மாதிரியான குட் நியூஸஸ் வரப்போகுது, நிறைய விஷயங்கள் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஹாய் ஹலோ ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க ஆர் பேசுறேன். நம்ம சேனலுக்கு நீங்க கொடுத்துட்டு வர சப்போர்ட்டுக்கு என்னுடைய நன்றிகள். ஆல்சோ என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல 10 பேருக்கு ஃப்ரீ ரீடிங்ஸ் பண்ண போறேன். அதுக்கான எல்லா இன்ஃபர்மேஷனும் அந்த சேனல்ல கொடுத்தாச்சு. என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் பேரு Tarot 6 Sense. நான் சொல்ற விஷயங்களை நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த 10 ஃப்ரீ ரீடிங்ஸ்ல உங்களுக்கும் ஒரு ரீடிங் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ வாங்க ஜாயின் பண்ணுங்க. அதுக்கான மெசேஜஸ், அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே முந்தா நேத்தே கொடுத்துட்டேன். நீங்களும் ஜாயின் பண்ணுங்க. நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, பார்க்கலாம் இஃப் யூ ஆர் த லக்கி ஒன். ஓகே, ஸோ வாங்க இந்த ரீடிங்குள்ள போகலாம். ஆஸ் யூஷுவல் 2 செட் ஆஃப் கார்ட்ஸ் சூஸ் பண்ணி எடுக்க போறோம். ஆல் ரைட், ஸோ ஏஞ்சல் மெசேஜஸ் பார்க்க போறோம், டேரோ ரீடிங் பண்ண போறோம். பட் என்ன மாதிரியான மெசேஜ் உங்களுக்கு வந்திருக்குன்னு பார்க்கறதுக்கு நம்மளுடைய இன்னர் சைல்ட் மெசேஜும் எடுக்க போறோம். பட் ஃபர்ஸ்ட் குட் நியூஸ் மெசேஜ் அப்படின்ற போது ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டேக் டேரோ. என்னோட ஜொலிக்கிற லூனா சோம்யா கார்ட்ஸ்ல இருந்து தான் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன மாதிரியான மெசேஜ் இந்த ஆகஸ்ட் மாசம் எங்க எல்லாருக்கும் எப்படி இருக்க போகுது? கிவ் அஸ் த பெஸ்ட் நியூஸ், கிவ் அஸ் த குட் நியூஸ். நல்ல ஆரோக்கியம், நல்ல ஒரு சந்தோஷம், உறவுகள்ல மேம்பட்ட உறவுகள், மேம்பட்ட சிந்தனையுடைய உறவுகள் எங்களுக்கு வந்தாலே போதும். அதை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். இது கார்டு 1. ஓகே, நீங்க எந்த கார்டு சூஸ் பண்ண போறீங்கன்னு தெரியல. தட் வாஸ் கார்டு 1 அண்ட் திஸ் இஸ் கார்டு 2. ஓகே, ஸோ என்ன மாதிரியான மெசேஜ் உங்களுக்கு வருதுன்னு பார்த்துட போறோம். ஸோ கண்ணு முன்னாடி 2 செட் ஆஃப் ஐ மீன் 1 2 அப்படியே உங்களை நோக்கி வந்துகிட்டே இருக்கிற மாதிரி அப்படியே விஷுவலைஸ் பண்ணுங்க. எந்த நம்பர் அதுக்கப்புறம் ஒரு மூமெண்ட் இல்லாமல் நின்றுடுதோ அந்த நம்பர் தான் உங்களுக்கான நம்பர். ஸோ இந்த குட் நியூஸ் மெசேஜ் உங்களுக்காக. என்ன மெசேஜ்னு பார்த்துறேன் ஆன் த அதர் சைட் ஆஃப் த வீடியோ. வாங்க ரீடிங்குள்ள போகலாம். ஹாய் அண்ட் ஹலோ, நீங்க செட் 1 கார்ட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க, வெல்கம். கண்டிப்பா ஹாப்பி நியூஸ் தான். பட் என்ன ஹாப்பி நியூஸ், எப்படி நம்ம இருக்கணும், எப்படி பிஹேவ் பண்ணணும், எப்படி பிஹேவ் பண்ணக்கூடாது, ஆகஸ்ட் மாசம் எல்லாமே நமக்கு நல்லபடியா நடக்குங்க. வாங்க இன்னொரு ரீடிங்குள்ள டேரிங்கா போகலாம். 8 of Pentacles. I should say abundance. 8 is a number of abundance. Okay, ஆகஸ்ட் மாசம் abundant ஆகஸ்டா உங்களுக்கு இருக்க போகுதுன்னு சொல்லாமா, பியூட்டிஃபுல்லா இருக்க போகுது. அண்ட் இங்க பாருங்களேன், ஒரு ஒரு கை வந்து ஒரு விரல், ஓகே 2 விரல் வந்து அவ்வளோ அழகா ஒரு ஸ்டாரை பிடிச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு பண ரீதியான விஷயங்களுக்கு இந்த மாசம் உங்களுக்கு நிறைய சப்போர்ட் கிடைக்க போகுது, நிறைய சப்போர்ட் கிடைக்க போகுது. அண்ட் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், பணம் இருந்தா எல்லாமே நம்மளால ஓரளவுக்கு சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு ஐடியாலஜிக்கு இப்போ நீங்க வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பட் முதல் விஷயம் வந்து பணம் தேவை அப்படின்ற போது அதுக்கான சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்க போகுது, அதுதான் முதல் விஷயம். ரெண்டாவது முக்கியமான விஷயம், உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டையும் தாண்டி இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கை ரொம்ப அழகா அந்த 3 சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. உங்களுக்கு ரொம்ப தேவையான நேரங்கள்ல, இந்த நேரத்துல யாராவது நம்ம கூட இருந்து நம்ம சொல்றதை கேட்க மாட்டாங்களா அப்படின்னு நினைக்கிற நேரத்துல நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத இடத்துல இருந்து உங்களுக்கு இந்த மாதம் முழுக்க யாரோ ஒருத்தங்க ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்க போறாங்க. அந்த சப்போர்ட் உங்களுக்கு நிறைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸை கொடுக்க போகுதுன்னு நினைக்கிறேன். நிறைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். அண்ட் என்னன்னு தெரியல, இந்த மாதம் நீங்க நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ண போறீங்க. உங்களுக்கே தெரியாது, ஏதோ இந்த விஷயத்துக்கு நான் எஃபர்ட் போட போறேன்னு நினைச்சிருவீங்க. ஆனா பயங்கரமான எஃபர்ட் போட போறீங்க. நீங்க கொஞ்சம் கூட எதிர்பாராத அளவுக்கு நீங்க எஃபர்ட் போட போறீங்க. அதை நான் பாக்குறேன். அண்ட் அந்த எஃபர்ட் வந்து ஒரு விஷயத்த நம்ம திருப்பி பண்ணும்போது என்ன ஆகும், வில் பிகம் மாஸ்டர்ஸ். இல்ல practice makes a man perfect. எனக்கு அது திடீர்னு தோணுச்சு. பட் அந்த மாதிரி ஒரு விஷயத்த திருப்பி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பர்ஃபெக்ஷன் கிடைக்க ஆரம்பிச்சிடும். கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களை அப்கிரேட் பண்ணிக்க போறீங்க அப்படின்றதையும் பாக்குறேன். வாவ், உறவுகளுக்கான கார்டு உங்களுக்கு வந்திருக்கீங்க பாருங்க, த லவர்ஸ் கார்டு. நான் உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு இருந்தேன் இப்போ, ஆக்சுவலி உங்க முன்னாடி தான் குலுக்கி எடுக்கிறேன்.
நான் வந்து என்ன சொன்னேன், உங்களை யாரும் சப்போர்ட் பண்ண போறாங்க. See, a lover's card needn't be always someone, நம்ம பார்ட்னர் அப்படிதான் இருக்கணும்னு இல்லை. நம்மளை ரொம்ப நேசிக்கிறவங்க யாரோ கூட இருக்கலாம். உங்க அம்மா அப்பாவா இருக்கலாம், உங்களுக்கு ரொம்ப தெரிந்தவர்கள், நல்ல நண்பர்கள், யாரா வேணாலும் இருக்கலாம். அவங்க உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு சப்போர்ட்டை கொடுக்க போறாங்க. அண்ட் இந்த சப்போர்ட் உங்களுக்கு வந்து இட்ஸ் கோயிங் டு கோ அ லாங் வே. என்னது இது, நான் இவங்கெல்லாம் இப்படிலாம் இருப்பாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கலையே, எப்படி இவங்க எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்றாங்க, நீங்களே ஒரு செகண்ட் யோசிக்கிற அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான சப்போர்ட்டை இவங்க உங்களுக்கு கொடுக்க போறாங்க அப்படின்றத நான் முழுமையா பார்க்குறேன். அண்ட் ஆல்சோ நீங்களே ஒரு தெளிவான சாய்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் இருக்குங்க. இவங்கெல்லாம் வேண்டாம், இவங்கெல்லாம் இருக்கட்டும் நம்ம வாழ்க்கையில, இவங்க இருந்தா நல்லது, இவங்க வேண்டாம் அப்படின்னு நீங்களே உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய உறவுகள் எப்படி இருக்கணும்னு முடிவெடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுக்கே தெரியாம சரியான முடிவுகள் எடுக்கிறதுக்கும், யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாது அப்படின்ற ஒரு செல்ஃப் இவாலுவேஷன் இந்த வாரம் உங்களுக்கு வந்துரும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் உங்களுக்கு வந்து இது வந்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ற ஒரு மெசேஜா கூட இருக்கலாம். ஒரு தேர்ட் பார்ட்டி, அதுவும் ஒரு பெண்ணா கூட இருக்கலாம், அவங்க வழியா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன அப்பப்போ ஒரு இடையூறு வரக்கூடும். அதுவும் ஒரு திருமணமான பெண் வழியான்னு கூட என்னால், இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான், பட் ஒரு திருமணம் ஆன ஒரு பெண் வழியா உங்களுக்கு ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸோ மனக்கவலையோ சொல்ல தெரியல, பட் ஏதோ ஒரு இது இருக்கும். பட் நீங்க அதை அவாய்ட் பண்ணிடலாம். அதுக்குமே உங்களுக்கு வெளியில இருந்து ஒரு சப்போர்ட் கிடைக்க போகுது. நீங்க யார்ட்டையுமே எதுவும் சொல்லனா கூட, வா இங்க பாருங்க, நான் வந்து ஷஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கேன், 7 ஆஃப் கப்ஸ் வருது, அதுக்கான அர்த்தத்தையும் நான் சொல்றேன். பட் யாரோ ஒருத்தங்க உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு உங்களை கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸை கொடுக்க தான் போறாங்க. பி வெரி வெரி கேர்ஃபுல் ஆஃப் த சாய்ஸஸ் தட் யூ மேக் திஸ் மந்த். இந்த மந்த் நீங்க என்ன மாதிரியான சாய்ஸஸ் எடுத்தாலும், இதை செய்யலாமா இதை செய்ய வேணாமா, ஏன்னா நிறைய விஷயங்கள் உங்க கண்ணுக்கு தெரிய போகுது. இதை செய்யலாமா வேண்டாமா, செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிக்கும் போது, செய்யலாம் அப்படின்னு யோசிச்சாலும் சரி, செய்ய வேண்டாம் அப்படின்னு யோசிச்சாலும் சரி, ஒரு 2க்கு 3 தடவை யோசிச்சுட்டு, இது நிஜமாவே எனக்கு வேணுமா, நான் இதை பண்ணி தான் ஆகணுமா, ஒரு ப்ரெஷர் இருக்கும், இதை எப்பவே முடிக்கணும், இதை எப்பவே பண்ணணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷர் வரலாம். அந்த ப்ரெஷருக்கு நீங்க இடம் கொடுக்கணுமா, அந்த ப்ரெஷருக்கு நம்ம இடம் கொடுக்கணுமா அப்படின்னு யோசிச்சிருங்க. இம்பல்சிவா அந்த நேரத்துக்கு இதை நான் முடிவெடுத்துதான் ஆகணும் அப்படின்னு தேவையில்லாம முடிவுகள் எடுக்காதீங்க. உங்க ஹார்ட் சக்ராவை கிளென்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதம் அதற்கு சிறந்த மாதம். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இந்த மாதம் கண்டிப்பா உங்களுக்கு அமேசிங்கா தான் இருக்க போகுது. கமெண்ட் செக்ஷன்ல அமேசிங் ஆகஸ்ட்ன்னு டைப் பண்ணுங்க. ஏன்னு கேட்டா, உங்களுடைய முழு பொட்டென்ஷியல், நீங்க யாரு அப்படின்னு உங்களுக்கே தெரியாம இருக்கலாம், இவ்வளவு நாள் உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம். பட் ஒரு சின்ன ஒரு லூப் ஹோல் மாதிரி ஒரு சின்ன கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்க போகுது, நீங்க யாருன்னு. ட்ரஸ்ட் மீ, இட்ஸ் கோயிங் டு ஒர்க் ஃபார் யூ. அந்த கிளாரிட்டினால உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிய போகுது. என் கமிட்மெண்ட் என்ன, நான் யாரு, எனக்கு ஏன் இதெல்லாம் நான் செய்யணும், எனக்காக ஏன் செய்யணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இந்த மாதம் தான் புரிய போகுது. பாஸ்ட்டை பத்தி ரொம்ப யோசிக்காதீங்க, சூப்பரான விஷயங்கள்லாம் உங்களை தேடி வந்துகிட்டு இருக்கு. இங்க பாருங்களேன், பாஸ்ட்டை பத்தி யோசிக்காதீங்க, சூப்பரான விஷயங்கள் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்குன்ற போது தேர் இஸ் ஹோப் அஹெட். நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், என்ன இவங்க வந்து அமேசிங் ஆகஸ்ட்ன்னு சொல்றாங்க, ஏஞ்சல் ஆகஸ்ட்ன்னு சொல்றாங்க, இதுன்றாங்க அதுன்றாங்க, என்ன இது பாருங்க, தேர் இஸ் ஹோப் அஹெட். கரேஜ் இருந்தா போதும், உங்க மனசு உங்க எண்ணம் உங்களை எங்க வேணாலும் கூட்டிட்டு போகும். உங்களுக்கான உலகத்தை நீங்களே படைச்சுப்பீங்க. பாருங்க, எனக்கென்று ஒரு உலகம் அப்படின்ற மாதிரி உங்களுக்காக ஒன்று உங்களால படைக்க முடியும். திஸ் இஸ் ஆல் இமேஜினேஷன் தான். நீங்க நினைச்சா எனக்கு இதுக்கு மேலேயும் என்னால் வாழ முடியும், என்னால் சாதிச்சு காட்ட முடியும், எனக்குன்ற ஒரு விஷயத்தை என்னால் அமைச்சுக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை மற்றவங்களுக்கு இல்லைங்க, உங்களுக்கு இருந்தால் அந்த சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு முதல்ல கிடைச்ச கார்டே சப்போர்ட்டுக்கான கார்டு தான். நீ பண்ணு, உன்னால் முடியும், நீ பண்ணு அப்படின்ற முதல் விஷயமே உங்களுக்கு உங்கள் சப்போர்ட் தான். இந்த சப்போர்ட்டை நீங்கள் வந்து விடவே கூடாது. ஒரு சப்போர்ட் கிடைக்குது, நம்ம எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடியே நமக்கு கிடைக்குது அப்படின்ற போது அந்த சப்போர்ட்டை ரொம்ப தைரியமா நம்ம இறுக்கி அணைச்சுக்கணும். என்னால முடியும், நான் பண்ணுவேன் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். லெட் இட் கம் ஃபோர்த். உங்களுக்கு எல்லாமே வரப்போகுது. நம்பிக்கை மட்டும் வச்சிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வரும்.
பெர்மிஷன் யார் கொடுக்கணும்? நீங்க தான் அந்த பெர்மிஷன் கொடுக்கணும். Everything is coming to you. Please give yourself the permission to do it. Please take the permission from yourself. எனக்கு வேணும்னு சொல்லுங்க. நீங்க கேட்கறதுக்குள்ள நீங்க கேட்காத விஷயம் கூட உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஓகே, இந்த பியூட்டிஃபுல் ஆகஸ்ட்ல உங்களுக்கான குட் நியூஸ்ல உங்களுக்கு என்ன மெசேஜ் வருதுன்னு பார்த்துடலாமா? சூப்பருங்க, செம்ம சப்போர்ட் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்க போகுது. ரிலேஷன்ஷிப், இது பாருங்க, லவர்ஸ் கார்டு வந்திருக்கு. ரிலேஷன்ஷிப் வெரி குட். சி, இங்க ரிலேஷன்ஷிப் வந்து இட் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் யூ அண்ட் யுவர் பார்ட்னர், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், அம்மா அப்பா அப்படி கிடையாது. இட் இஸ் அபவுட் யுவர் செல்ஃப். இங்கே நம்ம இவ்வளோ பார்த்தோம்ல, ஹோப், நீ உனக்கு பெர்மிஷன் கொடுத்துக்கோ, அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயத்த அட்ராக்ட் பண்ணுமா, உங்கள் வாழ்க்கையில் ஒரு பேலன்ஸ் வேணுமா, உங்களுக்கு ஒரு ஹீலிங் வேணுமா, எதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு விஷயத்த அடைய முடியலன்னு ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, எதா இருப்பின் உங்கள் கூட உங்களுக்கு இருக்க உறவை நீங்கள் மேம்படுத்திக்கிட்டீங்கன்னா, நிறைய செல்ஃப் லவ் கொடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த யூனிகார்ன் மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நிறைய மேஜிக் நடக்க போகுது அப்படின்றது தான் உங்கள் கார்ட்ஸில் பார்க்குறேன். கண்டிப்பாக யூ ஆர் கோயிங் டு கெட் தட் சப்போர்ட். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அதை கேட்டீங்க. when you ask you will receive. சரியா? ஸோ இந்த குட் நியூஸோட I'm going to say bye to you. என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் அந்த கான்டெஸ்ட்டில் சேருங்க. டேரட் 6 சென்ஸில் என்ன நான் வந்து கான்டெஸ்ட்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன்னு பாருங்கள். 10 ஃப்ரீ ரீடிங்ஸ் பண்ண போகிறேன், எஸ் ஆர் நோ கொஷின்ஸுக்கு. நீங்களும் சேரலாம், அந்த ரீடிங் உங்களுக்காகவும் இருக்கலாம். ஓகே, ஸோ வாங்க ஜாயின் பண்ணுங்கள். இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான், பட் பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர்என். ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். அண்ட் ஹலோ, நீங்கள் செட் 2 கார்ட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க. வெல்கம். இந்த அமேசிங் ஏஞ்சலிக் ஆகஸ்ட் நமக்கு எப்படி இருக்க போகுதுன்ற குட் நியூஸ் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். சர்ப்ரைஸில் ஏற்கனவே சொல்லிட்டு தான் இருந்திருக்கேன். என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் டேரட் 6 சென்ஸில் உங்களுக்கான ஃப்ரீ ரீடிங்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃப்ரீ ரீடிங்ஸ் தான். உங்களுக்கு ஃப்ரீ ரீடிங் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணால் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், யூ வில் வின் த கான்டெஸ்ட் அப்படின்னு அதுக்கான டீட்டெயில்ஸ் போட்டிருக்கேன். நாளைக்கு தான் லாஸ்ட் டே. ஸோ இன்னைக்கே நீங்கள் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸை ஃபீட் இன் பண்ணுங்க. ஓகே, ஸோ அதுக்கு போயிட்டு பேஜை ஃபாலோ பண்ணிட்டு நான் கொடுத்துருக்கிற ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ தட் யூ வில் ஆல்சோ பி பார்ட் ஆஃப் த கான்டெஸ்ட், ரைட்? ஸோ இந்த அமேசிங் ஆகஸ்ட் நம்ம எல்லாருக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஆர் யூ ரெடி டு கோ? வாவ், பேஜ் ஆஃப் ஸ்வோர்ட்ஸ். எனக்கு இதை பார்த்தோன்னா முதல்ல தோன்றது வந்து, நீங்கள் வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ் கிடைக்க போகுது. குட் நியூஸ் இஸ் கம்மிங் யுவர் வே. ஒரு டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ்ல நிறைய விஷயம் நீங்கள் யோசிக்க ஆரம்பிப்பீங்க. இது இப்படிதான், அது அப்படிதான், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு போயிட்டு இருந்த நாட்கள் தாண்டி இனிமே வந்து இல்லை இப்படி ட்ரை பண்ணி பார்த்தா என்ன, இந்த மாதிரிலாம் பண்ணி பார்த்தா என்ன அப்படின்னு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தோண ஆரம்பிக்க போகுது. நிறைய பிளான்ஸ் பண்ண போறீங்க. உங்க கம்யூனிகேஷன் மாற போகிறத நீங்களே இந்த மாசம் பார்க்க போறீங்க. யூ கோயிங் டு ஐதர் பிகம் வெரி கம்யூனிகேட்டிவ், நிறைய விஷயங்கள் பேச போறீங்க, இல்லைன்னா ரொம்ப கான்ஷியஸா பேச ஆரம்பிக்க போறீங்கன்னு சொல்லவா? ஐ திங்க் தட்ஸ் த ரைட் வேர்ட். கான்ஷியஸ் அப்படின்றத விட கான்ஷியஸ் அப்படின்னு சொல்றத விட ஐ ஷுட் சே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு எனர்ஜி இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ரொம்ப நல்ல கம்யூனிகேஷன். நானா எப்படி பேசினேன் அப்படின்னு ரொம்ப கான்ஷியஸாக நீங்கள் பேச போகிறீங்க. எந்த நேரத்தில் எந்த இடத்துல எப்படி பேசணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிய போகுது. நிறைய ஐடியாஸ்க்கு நீங்கள் ஓப்பன் அப் ஆக போகிறீங்க. ஒரே ஒரு விஷயம் தான் உங்ககிட்ட சொல்லுவேன், நிறைய ஐடியாஸும் நிறைய விஷயங்கள் உங்களை நோக்கி வரப்போகுது. வா வா, இங்கே பாருங்க எவ்வளோ கிளவுட்ஸ் இருக்கு, வா வா என்னை நோக்கி வா வான்ட்டு எல்லாமே உங்களை தேடி வந்துட்டு இருக்கு. இந்த நேரத்தில் கொஞ்சம் ஜட்ஜ்மெண்டெல்லாம் இல்லாமல் இருந்தீங்கன்னா, யாரை பற்றியும் எந்த ஜட்ஜ்மெண்ட்ஸும் நீங்கள் பாஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்க போகுது. அதான், யாரை பற்றியுமே, இது வார்னிங் கிடையாது, பட் இதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு இல்லை என்றைக்குமே நல்லது. யாரை பற்றியும் சும்மா கூட ஆமாம்மா எனக்கு தெரியும் அப்படின்ற வார்த்தையை கூட சொல்லிடாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி உங்களை யாராவது ரொம்ப ஏதாவது ஹர்ட் பண்ணுறாங்க, ஏதோ பேசுகிறாங்கன்னா அந்த நேரம் கொஞ்சம் காமாக இருந்துட்டு, சில நேரம் வி ஜஸ்ட் ஹேவ் டு கீப் குவாய்ட்டாக இருங்க. அதுக்குள்ளே உங்கள் மூளை வந்து இந்த விஷயத்தை எப்படி டீல் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துரும். அதுக்கப்புறமா ரொம்ப ஈஸியாக அந்த விஷயத்த டீல் பண்ணிட்டு வெளில வந்துடுவீங்க. ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்க போகுது. நிறைய ஐடியாஸ், ஒரு சூப்பரான எனர்ஜி. வாவ், 3 ஆஃப் பென்டக்கிள்ஸ். சூப்பரான ஒரு எனர்ஜி, சூப்பரான ஒரு வைப் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்குறேன். அண்ட் ஆல்சோ தனியாக எல்லா விஷயத்தையும் செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதம் சேர்ந்து ஒரு சில விஷயங்களை செய்ய முடியுமான்னு பாருங்க. நீங்க சேர்ந்து பல விஷயங்களை செய்யும் போது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு
ஐடியாலஜி உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். டிஃப்ரெண்ட்டாக உங்களால் நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிக்க முடியும். அண்ட் தெரியலங்க, இந்த இந்த கார்ட்ஸ் பார்த்ததுலேருந்து ஒர்க் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், சம்திங் டு டூ வித் யுவர் ஒர்க், நீங்கள் இல்லை செய்யணும்னு நினைக்கிற வேலையாக இருக்கலாம், ஏதாவது ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களா இருக்கலாம், ஏதோ ஒன்றுங்க. நம்பி ஒரு விஷயத்த நீங்கள் இந்த மாதம் ஆரம்பிப்பீங்க அப்படின்றத தான் நான் பார்க்குறேன். இங்கே பாருங்கள், கார்ட்ஸ் எவ்வளோ ஜொலிக்குது. அந்த மாதிரி உங்கள் லைஃப்பும் பயங்கரமாக ஜொலிக்க போகுது. ஐ கேன் ஃபீல் தட். ஒரு இவ்வளோ நாள் உங்கள் வாழ்க்கையில் இல்லாத ஒரு ஸ்டெபிலிட்டி இந்த மாதம் நீங்கள் பார்க்க போகிறீங்கங்க. அதே மாதிரி நிறைய கனெக்ஷன்ஸ் கிடைக்கும். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, வேலைக்கு போகிறதா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ஒரு கனெக்ஷன் வேணும். அப்போ தான் அது ஒரு நெட்வொர்க்கிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாய் வழியாக நல்லா இருக்கு, இது அவங்க ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்ட்டு வேர்ட் ஆஃப் மவுத் மார்க்கெட்டிங்காக கூட இருக்கலாம், தெரிலங்க. ஆனால் உங்களுக்கு நிறைய கான்டாக்ட் வரப்போகுது. உங்கள் கோல்ஸ் இதுதான் நான் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதை தேடி போக போகிறீங்க. ஒரு ஸ்டாக்னேஷனாக இருந்திருக்கும் உங்கள் வாழ்க்கை இவ்வளோ நாளாக. அப்படியே தண்ணி தேங்கி நின்ன மாதிரி அப்படியே இருந்திருக்கும். இப்போதான் அந்த தண்ணி ஓட்டம் பிடிக்க போகுது, ஓடி உங்களை நோக்கி ஓடி வரப்போகுது. இன்னும் பியூட்டிஃபுல்லான திங்ஸை நோக்கி ஓட போகுது. நிறைய ரெஸ்பான்ஸ். நீங்கள் ஒரு விஷயம் கேட்டால் கூட இவ்வளோ நாள் பதில் சொல்லாத நிறைய பேர் உங்களுக்கு பதில் சொல்ல போகிறாங்க. அதே ஒரு ரெக்கக்னிஷன் தானே. இவ்வளோ நாள் யாராவது அப்படின்ட்டு இருந்தவங்க எல்லாம் இப்போ உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்கன்னா தென் தேர் சம்திங். இல்லை, உங்கள் மேலே ஏதோ ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆக போகுதுன்னு சொல்லலாமா. அதனால தான் சொல்கிறேன், ஒரு விஷயத்தை தனித்து பண்ணுறதை விட இந்த மாதம் கூட்டு முயற்சியில் பண்ண முடியுமான்னு பாருங்கள். உங்கள் எனர்ஜியை மட்டும் அப்பப்போ செக் பண்ணுங்கள். ரொம்ப டயர்டாகிற மாதிரி இருந்தால் நிறைய தண்ணி குடிங்க, நேரத்துக்கு சாப்பிடுங்க, அதை மட்டும் செய்யுங்க. ஏன்னா ரொம்ப பிஸியான ஒரு மந்த், ஃபாஸ்டான ஒரு மந்த்தாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகுதுன்னு பார்க்குறேன். வாவ். அடுத்து பார்த்தீங்கன்னா நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ். பணம் 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 பண ரீதியான ஒரு முன்னேற்றம் இந்த மாதம் நான் உங்கள் கார்ட்ஸில் பார்க்குறேன். நான் எங்கே பார்த்தாலும் பென்டக்கிள் எனர்ஜியாக இருக்குது. ஆக்சுவலி பென்டக்கிள் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு ஸ்லோ எனர்ஜின்னு கூட சொல்லலாம். பட் உங்கள் கார்ட்ஸை பார்க்கும்போது எல்லாமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, எஸ்பெஷலி ஃபினான்சஸ். ஓகே, ஒரு விஷயத்த பண்ணால் ஒன்றா தெளிவாக பண்ணணும், இல்லை பண்ணவே கூடாது அப்படின்ற ஒரு ஐடியாலஜிக்குள்ளே நீங்கள் வந்துடுவீங்க. அண்ட் யூ வில் பி ரெடி டு ஒர்க் வெரி வெரி ஹார்ட். இப்போ என்ன, இந்த விஷயம் கிடைக்கணுமா, நான் இது முன்னேறி போயிட்டே இருக்கணும்னா நான் செஞ்சு தான் ஆகணும். யூ வில் பி கமிட்டட். ரொம்ப கமிட்டடாக இருக்கணும்னு நினைப்பீங்க, மற்றவங்களும் அப்படி இருக்கணும்னு நினைப்பீங்க. யூ டிசர்வ் டு பி சீன். நீங்கள் நினச்சது நடக்க போகுது. அதுக்கான ரிவார்ட் அண்ட் அப்ரிசியேஷன் உங்களுக்கு கிடைக்க போகுது. மற்றவர்களுக்கு தெரியுதோ இல்லையோ, அது முதல்ல உங்களுக்கு தெரியும். நான் என்ன சொன்னேன், ஏதோ உங்ககிட்ட எல்லாரும் உங்களை தேடி வருவாங்க. இவ்வளோ நாள் இல்லாததெல்லாம் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். ஏதோ ஸ்டாக்னண்ட்டாக இருந்ததெல்லாம் விலகி எல்லாமே சூப்பராக ஏதோ ஒன்றுங்க ஒரு மூமெண்ட் கிடைக்க போகுதுன்னு சொல்கிறேன். யூ டிசர்வ் டு பி சீன். அந்த மூமெண்ட் நடந்தால் தான் மற்றவர்கள் உங்களை பார்க்க முடியும். நிறைய பேர் கண்ணுக்கு நீங்கள் படுவீங்க. ஒரு ரெக்கக்னிஷன், ஏதோங்க ஒரு அப்ரிசியேஷன், ரெக்கக்னிஷன். இவ்வளோ நாள் உங்களை கவனிக்காத நிறைய பேர் இனிமே தான் உங்களை கவனிக்க போகிறாங்க. அண்ட் கவனிக்க போகிறாங்க இந்த சென்ஸ், நீங்கள் இருக்கீங்கன்றதே அவங்க புரிஞ்சுக்க போகிறாங்க, அப்படி சொல்லலாமா. அதாவது க்ரோத் ஜுக் அப்படின்னு இல்லாமல் இருக்கலாம், பட் கிராஜுவலாக எல்லாரும் பார்க்க 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 வளர்ந்துக்கிட்டே போவீங்க. ஆல்சோ சொல்கிறேன், இந்த மாதம் வந்து நீங்கள் ஒரு சில இடத்துல ரிஸ்க் எடுக்கணும்னா யோசிக்க மாட்டீங்க, எடுத்துருவீங்க. அந்த மாதிரி நேரத்தில் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்கள், இந்த ரிஸ்க் தேவையா, நம்ம எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா. ரொம்ப மெச்சூர்டாக இண்டிபெண்ட்டாக ஒரு சில டெசிஷன்ஸ் எடுப்பீங்க. கொஞ்சம் எல்லாரையும் கேட்டுட்டு, இங்கே பாருங்க, கேட்டுட்டுன்ற லிசன் கார்டு வருது. கொஞ்சம் 2க்கு 3 பேராக கேட்டுட்டு இது எப்படி பண்ணலாமா வேண்டாமா, பண்ணால் என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் வரும் எல்லாத்தையும் கேட்டுட்டு அதுக்கப்புறமா டிசைட் பண்ணுங்க. இது ஐ டெஃபினெட்லி ஹாவ் டு டெல் யூ. அண்ட் ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு பிளான் பண்ண ஆரம்பிங்க, அதுவும் மிக மிக அவசியம். ஏஞ்சல் மெசேஜ், ட்ரஸ்ட் வர்த்தி கைடன்ஸ். உங்களுக்கு ஒரு சூப்பரான கைடன்ஸ் கிடைக்க போகுது. அதனால தான் ப்ராபப்ளி எல்லாரும் உங்ககிட்ட வருவாங்களோ, உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்களோ, உங்களை கவனிக்க ஆரம்பிப்பாங்களோ தெரியல. பட் ஒரு நல்ல கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க, சூப்பரான கைடன்ஸ். அந்த கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறது எப்படின்னா, யூ ஹாவ் டு ஆஸ்க். இதே தான் போன கார்ட்ஸ்லையும் பார்க்குறேன். எவ்வளோக்கு எவ்வளோ கேட்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு தேவையான கைடன்ஸ் கிடைக்கும். சேஃபாக யூ வில் ஸ்டார்ட் மூவிங் ஃபார்வர்ட். இவ்வளோ நாள் மூவ்மெண்ட் இருந்திருக்கும், பட் இது ரொம்ப ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்டாக இல்லைனாலும் ஸ்டெடியான ஒரு மூவ்மெண்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹாப்பியான ஒரு மூவ்மெண்ட்டாக இருக்கும். அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்களா? ஐ யூ ரெடி டு ரிசீவ்? கமெண்ட் செக்ஷனில் ரிசீவ், எஸ் ஐ எம் ரெடி டு ரிசீவ்
நிறைய அபண்டன்ஸை இருக்க நான் தயாரா இருக்கேன் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. உங்களுக்கான அபண்டன்ஸை இந்த அபண்டன்ட் ஆகஸ்ட்ல நீங்க ஈர்த்துக்கோங்க. பியூட்டிஃபுல்லான லைஃப் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இது ஜென்ரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னா ஸ்க்ரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. அண்ட் அந்த கான்டெஸ்ட்டை மறந்துடாதீங்க. தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர், அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங்.